செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியவற்றை தொடர்ந்து சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்யும் முனைப்பில் ஆதித்யா L1 விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது. சுமார் 127 நாட்கள் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பயணித்த விண்கலம் புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் சம ஈர்ப்பு விசை உள்ள லாக்ராஞ்சன் என்ற புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த லாக்ராஞ்சன் புள்ளியிலிருந்து எவ்வித குறுக்கீடும் இல்லாமல் சூரிய புறவெளியின் வெப்பநிலை, கதிர்வீச்சு ஆகியவை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. சூரியனின் வெளிப்புற அடுக்குகளை ஆய்வு செய்ய 7 வகையான கருவிகள் விண்கலத்தில் உள்ள நிலையில் விண்கலம் பயணிக்கும் போதே L1OS, ஏபெக்ஸ் சூட் ஆகிய சாதனங்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடங்கியுள்ளன. ஏற்கனவே சூரியனின் படங்களை பூமிக்கு அனுப்பியுள்ள ஆதித்யா L1 தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட உள்ள சூரியனின் படங்களையும் அனுப்ப உள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் 5 ஆண்டுகளுக்கு தகவல்களை சேகரிக்க உள்ளது. இதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இந்த சாதனை குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் ஹாலோ சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். சூரியனின் கொரோனா பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்த அவர், சூரியனில் இருந்து வெளியேறும் துகள்களை அளவிடவும் சூரியனின் மின்காந்த புலத்தை அளவிடவும் மேக்னோமீட்டரும் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் எதிர்வரும் நாட்களில் ஏராளமான அறிவியல் உண்மைகள் வெளிவரும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், லாக்ராஞ்சன் புள்ளியில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்ரோவின் மற்றும் ஒரு மகத்தான சாதனை என்றும் இந்த சாதனையை புரிந்த விஞ்ஞானிகள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். இது மனித சூரியன் மற்றும் புவி அமைப்பின் நமது அறிவை மேம்படுத்தும் என்றும் இதில் பங்கேற்ற பெண் விஞ்ஞானிகளின் பங்கு பெண்கள் அதிகாரமளித்தல் உயர்நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆதித்யா L1 விண்கலம் லாக்ராஞ்சன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், விண்வெளித்துறையில் மேலும் ஒரு மைல்கல்லை இந்தியா எட்டியுள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி ஆராய்ச்சியில் நமது விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் இந்த சாதனையை பாராட்டுவதில் நாட்டு மக்களுடன் இணைவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நமது விஞ்ஞானிகள் மேலும் ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ளதாகவும் பாரதத்திற்கான ஒளிமயமான தொடக்கம் அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் கால்நடைத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுலத்தின் நலனுக்காக தொடர்ந்து அறிவியலின் புதிய எல்லைகளை விரிவாக்க அர்ப்பணிப்போடு கடமையாற்றிய விஞ்ஞானிகளுக்கு இந்திய மக்கள் சார்பாக நன்றியை உரித்தாக்குவதாக தெரிவித்து சாதனைகள் தொடரட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார்.